சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய். ஆனால் காலங்கள் தான் கழிகிறதே தவிர வேண்டுதல்கள் நிறைவேறிய பாடு இல்லை. உன் காத்திருப்பிற்கு ஒரு நல்ல முடிவில்லாமல் இருக்கின்றது. ஏன் இந்த தாமதம்? எதற்காக இந்த தாமதம்? எப்பொழுதுதான் இந்த வேண்டுதல் நிறைவேறும்? உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்கும் இந்த இரவிலேயே பதில் சொல்ல வந்திருக்கிறேன். எதற்காக உன் வேண்டுதல் மட்டும் கால தாமதம் ஆகுவது? ஏன் ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு நான் தர வேண்டியதை தரமாகவே தான் தர நினைக்கின்றேன். உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நிலையானதாக இருக்க வேண்டும், தரமானதாகவும் கட்டாயம் இருக்க வேண்டும். உனக்கு நான் தரும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க வேண்டும். உன் வாழ்க்கையை நான் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கொள். நீ சாயப்பாவின் பிள்ளை. அதனால் தான் நீ கேட்கும் எல்லாமும் சற்று தாமதமாகவே கிடைக்கின்றது. ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள். எத்தனை கால தாமதம் ஆகின்றதோ அத்தனைக்கும் மேலாக பல மடங்கு பலன்களை பெறத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடங்கல்கள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சரி செய்து கொண்டு வருகின்றேன். நீ என்னிடம் கேட்டு நிற்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன். ஆயினும் அதில் நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்தே தருவேன். ஏனென்றால் எந்த நொடியிலும் எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் என் பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது. அதனால்தான் மகளே, உன் வேண்டுதல்கள் காலதாமதம் ஆகின்றது. ஆனால் நான் உனக்கு அளித்த சத்திய வாக்கின்படி நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். காலதாமதம் ஆகின்றது என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கான காலம் கனியும் பொழுது எல்லாமும் உன்னை தேடி வரும். அப்பொழுது நீ ஜொலிக்கப் போகிறாய். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.